அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேங்க. நான் வந்து மைதா மாவில் செய்கிறேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாங்க. அதில் வந்து ஒரு முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் ஃப்ளேவருக்கோசரம் ஒரு 2 ஏலக்காய் நான் வந்து சேர்த்துட்றேங்க. நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அதில் 1 கப்பு மைதா மாவுக்கு ஒரு 1/2 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து சமையல் சோடா சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் சேர்த்துருக்கேங்க. திக்கான பசும்பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தது ஒரு 1/2 டம்ளர் எடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு பல்ஸ் விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் ஸ்பூனால் எடுத்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப திக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஹார்டான மாதிரி ஆகிடும். அதனால் இன்னும் கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து திரும்ப அந்த பாலை ஊற்றிருக்கேன். பாருங்கள், மொத்தமாக நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மீதமான பாலை நான் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. அதை சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு கெட்டிகள் இல்லாத ஸ்மூத்தாக இருக்குது மாவு. நல்லா அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க ஏதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கேட்கும்போது இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நம்ம மாவு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா பஃபியாகவும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் உஃபியும் வரும். உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உஃபி வருதுன்னு. நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மிலேயே வச்சுருங்க, இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பாலும் கருகிடுங்க. போட்ட உடனே 1 or 2 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுருங்களேன். ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க கேட்கும்போது நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிட்ருவாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு காஃபியோட கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்காத வீட்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தாகவும் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் கூட நமக்கு அதே சமயம் எண்ணெயிலையும் ஒட்டாதுங்க. உங்களுக்கு பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம போடும்போதே எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃபியாக வந்திருக்கு பார்த்துருங்களா? அப்படியே ஒரு பன்னோட கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து இருக்கும். சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம கருக விட்டுறாதே எடுத்துடலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதையும் எடுத்துகிட்டு நான் செகண்ட் பேட்சும் அதேமாதிரி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஒரு 6 இது உருண்டை வரும். அதே செகண்ட் பேட்சும் அதேமாதிரி போட்டு நம்ம வந்து எடுத்துகிற போகிறோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். பார்க்கும்போதே எந்த அளவுக்கு சாப்பிடணும் போல இருக்குது பார்த்தீங்களா? செகண்ட் பேட்சும் அதேமாதிரி ஒரு 5 இது வந்துச்சுங்க. அதையும் போட்டு நான் வந்து எடுத்துகிற போகிறேங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே இதை வந்து சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டு. பாருங்கள், கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாகவும் பன்னு மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்கிறவங்களோட கூட இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.